Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி இந்த மியூசிக் வீடியோஸில் வர மாதிரி பேஸ் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்கு தேவையான ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் pexel.com டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து pexel.com போய் டவுன்லோட் பண்ணலாம். அதுவும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடியோ லேயரை வந்து நம்ம ரொம்பவே ஜூம் இன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து எங்கெல்லாம் பேஸ் வருது அப்படிங்கிற வேவ் ஃபார்ம் வந்து நம்ம கிளியராக தெரியும். அண்ட் ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து அந்த பேஸ் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மார்க்கர் ஆட் பண்ணணும். மார்க்கர் ஆட் பண்ணுறதுக்குன ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா எம். ஜஸ்ட் அந்த வீடியோ அந்த கிளிப்பிங்கை ஆடியோவை ப்ளே பண்ண விட்டுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பேஸ் வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் எம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே மார்க்கர் ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லோ கலரில் மேலே மார்க்கர் ஆட் ஆகிருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தேவைப்படுது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூவில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் ஆகிடும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் டைம்லைனில் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த பீட்டோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு பிளரினஸ் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் பிளர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் பேனலில் போய்ட்டு நீங்கள் டைரக்ஷனல் பிளர்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த டைரக்ஷனல் பிளரை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு மேலே ட்ரா பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி இருக்கும். பிளரோட லெங்க்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 40, 30 அந்த மாதிரி என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 40 வச்சுக்கிறேன். நமக்கு ஒரு 6 ஃப்ரேம் லெங்க்த்துக்கு இருந்தால் போதும். அதை க்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து நம்ம கட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் விட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறதுக்கான டூல் பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் பேனல்லே இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா சி. ஸோ அந்த கட் பண்ணுற டூலை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் விட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட் போர்ஷன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்டர்னேட் போர்ஷன் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலே அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அதட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு செட் பண்ணாலே போதும். அண்ட் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து மற்ற போர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே அது வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான ஒரு பேஸ் எஃபெக்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.